நாங்கள் சில குறிப்புகள் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சமூகத்தில் சில குறிப்புகள் நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பாக தேசம் சமாதானத்துக்குள்ள இருக்கணும், தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், தேசத்தில் இருக்கிற மக்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், கர்த்தருடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், மிஷினரிகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள்லாம் கர்த்தர் அமைதிப்படுத்த முடியாது. நம்ம இதை ஜெபிக்க போகிறோம். நாட்களில் தேசம் பரிசுத்தமாக்கப்படணும், தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த வெளியில் உள்ள தகப்பனை இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்திய தேசத்தை கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்தப்படுத்த முடிய ஜெபிக்கிறோம்ப்பா. இந்திய தேசத்துல ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்க முடிய நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இதோ பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அதை எப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னீரப்பா. ஆண்டவரே, பூமி அக்கினியை போடும் ஆண்டவரை பற்றி பிடிக்கட்டும் ஐயா. ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டுயா, ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டுயா கர்த்தாவே, ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டுயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறையா. தேசம் பரிசுத்தமாக்கப்படட்டுயா, தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே, தேசம் அறியட்டும் ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. என் தேசத்தை ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டுயா, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. கர்த்தர் கிரியை செய்யும் ஆண்டவரே, எல்லா ஜனங்களையும் தொடுமுடியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் தகப்பனே, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. சர்வ வல்லமை தேவனே, உங்க வல்லமை வெளிப்படட்டும், உங்க வல்லமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வல்லமை வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தெய்வ சித்தமா இருக்கிறபடினா, எல்லா மக்களும் பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும் என்பது ஒரு சித்தமா இருக்கிறபடினா, எல்லா மக்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்து, 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 பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எல்லா மக்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறாங்க நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா மக்களையும் ரட்சித்து தரும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அதிகாரிகளை ரட்சியும் ஆண்டவரே, அரசியல்வாதிகளை ரட்சிங்க ஏசப்பா, தலைவர்களை ரட்சிங்க ஏசப்பா. நீ ரட்சித்து உங்க பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. கர்த்தாவே, உண்மை அறிகிற அறிவினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் பொறுப்படுக்கட்டும், கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென் ஆண்டவரே. தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நடிச்சிருக்கிறேன் ஏசப்பா. மிஷனரிக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் ஒளிஞ்சு இடத்துல காணப்படுற தடைகளை கத்த நீக்கி போட்டு பண்றியா ஜெபிக்கிறேன் ஐயா. தடைகள்லாம் இல்லாத ஒளிஞ்சிற பிள்ளைகள் குரோவாய் காணப்படுற எல்லா தடைகளையும் கத்த உடச்சி ஒருங்கி அப்புறப்படுத்த முடியாது நான் ஜெபிக்கிறேன். வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஊழியர் பிள்ளைகளை கத்த ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறேன். ஊழியர் பிள்ளைகள் உற்சாகம் ஊழியத்தை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தை பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். அக்கினி சுவாடினை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா மிஷனரி ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மிஷனரி ஸ்தாபனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மிஷனரி பணித்தளங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் போக்குவரத்து எல்லாம் பாதுகாப்பீராக ஜெபிக்கிறேன். ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாமம் உடைய பிள்ளைகள் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு ரோகமாய் செயல்படுற பிசாசுகளை கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மிஷனரி ஊழியர்களுக்கு ரோகமாய் போராடுற எல்லா பிசாசுகளை கட்டி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக நான் ஜெபிக்கிறேன். கட்டப்படுவதாக ஜெபிக்கிறேன். கட்டப்படுவதாக ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய சகல திட்டம் செயலிழந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறியா. கர்த்தருடைய கரம் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. மிஷனரி ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க போக்குவரத்து எல்லாத்தையும் கர்த்தர் பாதுகாத்துருங்க. தேவையை நான் சந்திச்சு கொடுங்க. அவங்க நாம் மாத்திரம் பயன்படுத்து. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவரே, மிஷனரி ஊழியருக்கு காணிக்கை கொடுக்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மிஷனரி ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுக்குற எல்லா குடும்பத்தையும் என் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. மிஷனரி ஊழியத்துக்கு உற்சாகமாய் காணிக்கை கொடுக்க எல்லா பிள்ளைகளையும் எழுப்ப வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உற்சாகத்தோடு காணிக்கை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். அப்படி கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியா வெளிப்படுங்கப்பா. கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி இயேசப்பா. ஆசீர்வதிங்கப்பா. மிஷனரி ஊழியர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மிஷனரி ஊழியர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மிஷனரி ஊழியர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மிஷனரி ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தாபனங்கள் பணித்தளங்கள் எல்லாத்தையும் நீ கர்த்தர் ஆசீர்வதிங்க. காணிக்கை விட்டுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நான் மாத்திரம் வேண்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் செய்யப்பட கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் இயேசப்பா. இந்த நாளிலே ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே.
பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போராட விசுவாசி விதியை கட்டி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, பிள்ளைகள் பரிசுத்தமாய் ஊழியம் செய்ய கூடாதுன்னு சொல்லி பிசாசு போடுற எல்லா திட்டங்களையும் என் கர்த்தர் அர்த்தமாக்கி போடுவீராக ஜெபிக்கிற தகப்பனே. அந்த பிசாசு போடுற திட்டங்கள், சாத்தான் போடுற திட்டம்லாம் கர்த்தர் அக்னியினால் எரிச்சு போடுவீராக ஜெபிக்கிறேன். எலியாவின் தேவனே, உங்க அக்னியை போடுவாண்டவரை எரிச்சு சாம்பலாக்கி போடுங்கப்பா. சாத்தான் போடுற திட்டம்லாம் செயலுக்கு போகட்டும், செயலுக்கு போகட்டும். இயேசுவி நாமத்தினால செயலுக்கு போவதாக நான் ஜெபிக்கிறேன். ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரத்தில் எடுத்து அக்னிச்சிவானை பயன்படுத்தும் ஆண்டவரை வல்லமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி சொல்றேன். தொடர்ந்து பொறுப்படுத்தி நடத்துங்க, கர்த்தர் பயன்படுங்க. இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை திருச்சபைக்காக ஜெபிக்கிறீங்க. திருச்சபை ஆசீர்வதியும் ஆண்டவரை, திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. திருச்சபையில் ஒரு எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டும் ஐயா. திருச்சபையில் எழுப்புதத்தை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரை. கர்த்தாவை திருச்சபையை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரை. திருச்சபையை பரிசுத்தப்படுத்த, திருச்சபை நினைக்கும் ஜனங்களுக்கு ஒரு பயம் உண்டாகட்டும் ஐயா. கர்த்தருடைய ஆவியின் அக்கினியை வெளிப்படுவீராக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. வரப்போற எலெக்ஷன் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தர் சித்தமான பிள்ளைகளை கர்த்தர் எழுப்பி தர வேண்டுமான்னு ஜெபிக்கிறேன் ஐயா. தடைகளை நீக்கி போடுங்க, கர்த்தர் முன்னின்று கிரியை செய்யுங்க. வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. மனுஷங்க வல்லமையை செயல்படாதபடி கர்த்தர் அழித்து அப்புறப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் முன்னின்று பொறுப்படுத்த எலெக்ஷன் முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதித்தாங்க. இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவரே, தோரி சத்தாரவா ரீகலவரவா எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் விசுவாசத்தை தளர்ந்து போகாதபடி விசுவாசத்தை இன்னும் அதிகமாக எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக நான் ஜெபிக்கிறேன். அப்படி கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி. எல்லா விசுவாச குடும்பம் கர்த்தர் பயந்து நடக்க உதவி செய்யுங்க. அப்படி கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றிப்பா. தொடர்ந்து பொறுப்பு நடத்துங்க, கர்த்தர் பயன்படுங்க. இயேசுவி நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவரே, ஜெபங்களுக்காக நன்றிப்பா. வாலி பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. தாய் தன் பாலகரை மறப்போல அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, கர்த்தர் எல்லா பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. தாய் மறக்காதவரை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, சிறு குழந்தைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ளுங்க. திருமணத்துக்கு கர்த்தருக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. உடைய ஆசீர்வாதத்தினால் உடைய பிள்ளைகள் நிறைந்திருக்கணும் யா. உடைய ஆசீர்வாதத்தை விட்டு பிள்ளைகள் வழி விலகாதபடி காத்துக்கொள்ளுமாப்பா. கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நடிச்சிருந்தேன். தாழ்த்துக்கிற பெருமையாக கர்த்தரை நாம் மாத்திரம் வேண்டும். ஆசீர்வதிங்க. ஜெபத்தை கேட்டு ஜெயந்திருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். தடையை நீக்கிப்படுங்க, வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்ட தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, நீ ஜெபத்தை கேட்டு ஜெயம் தருகிற கிருபைக்காக நடிச்சிருப்பா. இல்லை தாழ்த்துகிறோம், வெறுமையாக கர்த்தர் நாம் மாத்திரம் வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.